Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கேரள முன்னாள் முதலமைச்சர் விஜயனின் மகள் டி வீணாவுக்கு சொந்தமான எக்ஸாலாஜிக் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்திற்கு கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ரூட்டைல் லிமிடெட் நிறுவனம் 2018 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் எந்த ஒரு சேவையையும் பிரதிபலனாக பெறாமல் 1,72,00,000 வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிதி பரிவர்த்தனையானது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் வரம்பிற்குள் வருவதால் அமலாக்கத்துறை விசாரணையை கையில் எடுத்தது. தீவிர மோசடி விசாரணை அலுவலகம் மற்றும் அமலாக்க இயக்குநரகம் உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் எக்ஸாலாஜிக் நிறுவனம் பல ஆண்டுகளாக சிஎம்ஆர்எல் நிறுவனத்திடமிருந்து ஆலோசனை மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவை ஒப்பந்தங்கள் என்ற போர்வையில் பல கோடி ரூபாய் பெற்றதாக கூறுகின்றன. இந்த பணம் சட்டவிரோத லஞ்சமாக வழங்கப்பட்டதா அல்லது அரசியல் சார்பு நிலையின் வெளிப்பாடா என்பது குறித்து அந்த அமைப்புகள் விசாரித்து வருகின்றன. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணையை ரத்து செய்ய கோரி சிஎம்ஆர்எல் தாக்கல் செய்த மனுவை கேரள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அதன்படி திருவனந்தபுரத்தில் உள்ள விஜயனின் வீடு, கண்ணூர் அருகே உள்ள அவரது சொந்த ஊர், அவரது மருமகனும் முன்னாள் அமைச்சருமான முகமது ரியாஸின் கோழிக்கோடு இல்லம் உட்பட கேரளம் முழுவதும் 10 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவனந்தபுரத்தில் ஏராளமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் வீதிகளில் இறங்கியதால் வாகனம் குறிவைக்கப்பட்டதைத் தொடர்ந்து காவல்துறையினரும் மத்திய பாதுகாப்பு படையினரும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போராடினர். அப்போது சோதனை முடிந்து புறப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளின் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு தாக்க தொடங்கினர். அமலாக்கத்துறையினருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் செங்கற்களையும் கம்பிகளையும் பயன்படுத்தி வாகனங்களின் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தினர். இதனால் அப்பகுதியே போர்க்களமாக மாறியது. அமலாக்கத்துறை சோதனை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு மனநிறைவை அளித்திருக்கும் என்று பினராயி விஜயன் தெரிவித்தார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீண்ட காலமாகவே தனது வீட்டில் சோதனை நடத்த அமலாக்கத்துறை விரும்பியது எனவும், இந்த சோதனை ராகுல் காந்தி போன்ற குறிப்பிட்ட சிலருக்கு மிகுந்த மனநிறைவை அளிக்கும் என்று தான் கருதுவதாகவும் குறிப்பிட்டார். பினராயி விஜயன் மற்றும் பிறரின் இல்லங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் MA பேபி குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே அமலாக்கத்துறை வாகனத்தை சேதப்படுத்திய 12 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.